Welcome to Aari Gallery. இன்னைக்கு நம்ம ஒரு sleeve design தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி subscribe பண்ணலைனா subscribe பண்ணிக்கோங்க. மறக்காம bell button click பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம sleeve design சொன்னேன்ல, இதனோட back neck ஆல்ரெடி நான் போட்டு காமிச்சிருக்கேன். So sleeve ஓட லைன்ல வர்ற கொடி sleeve லைன் ரெண்டுமே நான் உங்களுக்கு போட்டு காட்ட போறது இல்ல. சென்டர்ல pendant மாதிரி ஒன்னு போட போறோம். So motif மாதிரி. So அத தான் போட போறோம். pendant இல்ல motif மாதிரி. Same time வந்து இந்த கொடி டிசைன் அதாவது ஸ்லீவ் லைன் சொன்னேன் இல்லையா, இந்த பார்டர் விட்டுட்டு மேலே போட போகிறோம். அதுவும் உங்களுக்கு நான் எப்படி அப்படின்னு காட்டுற ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த மோட்டிஃபில் தான் நம்ம வந்துட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ண போகிறோம். இது வந்துட்டு திலகம் ஷேப் நான் அப்படியே ட்ரா பண்ணியிருக்கேன். இதுவும் ஃப்ரீ ஹேண்டில் பண்ணது தான். பட் அதனுடைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கரெக்டாக ப்ராப்பராக இருக்கணுன்றதுக்காக அந்த லைன் போட்டு பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து ரெண்டு பீடாக அட்டாச் பண்ணிக்கலாம், இந்த ஷார்ப் எட்ஜ் வர்ற மாதிரி. ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. அந்த ஷார்ப் எட்ஜ் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்டோன் செயின். இந்த ஸ்டோன் செயின் வந்துட்டு நம்ம ஸ்லீவ் லைனில் கொடுக்குற மாதிரி கொஞ்சம் பெருசு கிடையாது. நம்பர் 14 தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்பர் 14 தான் நல்லா பெண்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். மோட்டிவ் வந்து எந்த அளவுக்கு பெண்டாகி வருது, எவ்வளோ சின்னதாக இருக்குது அப்படின்றத பொறுத்து அந்த ஸ்டோன் செயினுடைய அளவையும் நம்ம சின்னது பண்ணிக்கணும். இப்போ வந்து அந்த ஷார்ப் எட்ஜ் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வர்றதுக்கு எப்பயுமே ஒரு ஸ்டோன் மட்டும் எக்ஸ்ட்ராவாக கொடுத்து பண்ணணும். இல்லை அப்படின்னா அது ஈவனாக வச்சுட்டு லாஸ்ட்டாக முடிக்கும்போது ஒரு ஸ்டோன் வந்து எக்ஸ்ட்ராவாக வைக்கணும். ஸோ நம்ம அது எது வேணாலும் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம்தான். இப்போ நான் வந்து ஈவனாக கொடுத்துட்டு ஒரு ஸ்டோன் வந்து எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கலான் இருக்கேன். ஸோ நகராமல் இருக்கிறதுக்கு ஒரு லாக் போட்டுட்டு, லாக் கிடையாது, அந்த இடத்துல நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு லாக் ஸ்டிச் மாதிரி போட்டோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு நகர்ந்து வராது. அந்த ஃபஸ்ட்டு ஸ்டோன் இருக்கு இல்லையா, அது வந்து நம்மளுக்கு நகர்ந்து வராது. ஸோ அதுக்காக பண்ணுறது அது. இது வந்து பெரிய திலகம் ஷேப் அப்படின்றதுனால நீங்கள் ஒரு ஸ்டோன் விட்டு ஒரு ஸ்டோன் தாராளமாக கொடுக்கலாம். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு சுகர் பீட் லைன் கொடுத்தாச்சு. இப்போ இந்த இடத்துல இருந்து அப்படியே ஃபுல்லாக அவுட்லைன் மாதிரி நம்ம ஜரியில் ஒரு செயின் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபுல்லாக கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ நான் ட்ராயிங் எப்படி பண்ணுறேன்றதை காமிச்சிக்கிறேன். நான் இந்த நம்ம சென்டரில் ட்ரா பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை வந்து மெஷர் வச்சு ஒரு லீஃப் மாதிரி நம்ம போட்டுக்கணும். அடுத்து நம்ம லோட்டஸ் பார்த்துருப்பீங்க, அதனுடைய இதழ்கள்லாம் வந்துட்டு கொஞ்சம் சென்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு சைடில் 2 சைடில் மட்டும் லீஃப் ஷேப்லேயே இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் சேஞ்ச் ஆகி அதனுடைய ஹாஃப் லீஃப் ஷேப்புக்கு போகும். ஸோ அது மாதிரி தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நம்ம தாராளமாக ஃப்ரீ ஹேண்டில் பண்ணலாம். லைட்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு வேணும்னா நம்ம எரேஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் பண்ணிக்கலாம். நான் ஆக்சுவலாக நிறைய ப்ளவுஸ் வந்து ஃப்ரீ ஹேண்ட் முடிச்சுட்டு தான் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். நான் பண்ணும்போது உங்களுக்கு காமிச்சதே கிடையாது. ஸோ இதை ஃபர்ஸ்ட் டைம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள். நான் நிறைய டிசைன்ஸ் வந்துட்டு மேக் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்துட்டு வீடியோஸ் போடுறேன். ஸோ இப்போ வந்து இதே சேம் நம்ம வந்து எப்படி திலகம் ட்ரா பண்ணமோ அதே மாதிரி இந்த மோட்டிஃபோட சென்டரில் வந்துட்டு செக்குடு ட்ரா பண்ண போகிறோம். அது எப்படி நான் மெஷர் பண்ணுறேன்றதை பாருங்கள். இதில் வந்து ஒரு ஸ்டோன் தான் வைக்க போகிறேன். ஸோ அந்த ஸ்டோன் அளவை வச்சுட்டு ஒரு லைன், அந்த லைனில் வந்து நம்ம சுகர் பீட் வைக்க போகிறோம். ஸோ அதனால் அதனுடைய கேப் வந்து அந்த ஸ்டோனை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்துச்சுனாவே உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இது ரொம்ப சிம்பிள். நம்மளுக்கு இந்த மாதிரி ஈஸியாக வந்துட்டு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ரொம்ப டஃப் கிடையவே கிடையாது. இதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம நிறைய செலவு பண்ணி ட்ரேசிங் பேப்பர்ஸ் வந்து வாங்குவோம். ஸோ அது மாதிரிலாம் பண்ண வேண்டியதே இல்லை. அதே சேம் டைம் வந்து நம்மளுமே வந்துட்டு வீட்டில் உட்காந்து ரொம்ப நேரம் ட்ரேசிங் பேப்பர் போட்டுட்டு அதுக்கப்புறமா டிசைன் வந்து ப்ளவுஸில் காப்பி பண்ணுவோம். ஸோ அதுவும் நம்மளுக்கு டைம் வேஸ்ட் தான். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா நம்ம ஒவ்வொரு ப்ளவுஸோடைய டிசைன்ஸும் சேஞ்ச் ஆகும். எல்லாரும் ஒரே மாதிரி ப்ளவுஸ் கேட்க மாட்டாங்க, ஒரே டிசைனும் கேட்க மாட்டாங்க. அப்படியே கேட்டாலும் இது நம்மளுக்கு ட்ரா பண்ணி பழக்கம் ஆகிடுச்சுன்னா வித்தின் மினிட்ஸில் வந்துட்டு நம்ம இதை ட்ரா பண்ணிடுவோம். ரொம்ப ஈஸியான விஷயமாக தான் இருக்கும். ஸோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இந்த த்ரெட் ஃபில்லிங் பண்ணுறது எல்லாமே நம்ம பண்ணிக்குவோம். அதுக்கு முன்னாடி க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ண வேண்டியது இந்த ஐ ஷேப் ஸ்டோன்ஸ். இதை வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம்.
சென்டரில் இருந்து பண்ணிக்கலாம். ஏன்னா சென்டர் தான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் அப்படியே அந்த ஐ ஷேப் ஸ்டோன்ஸை வந்துட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு ப்ளவுஸ் முடித்ததுக்கப்புறமா. ரொம்ப ஈஸி மெத்தட்ஸ் வேறு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஃபுல்லாக வச்சாச்சு. இது ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம கீழே வந்துட்டு இந்த லீவ்ஸ் எல்லாம் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இது வந்து சென்டர் லைன்ஸ். இது வந்து ஃபுல் லீஃபு. ஹாஃப் லீஃபுக்கு வந்துட்டு நம்ம இந்த சென்டர் லைன் போட மாட்டோம். ஸோ ஃபுல் லீஃபுக்கு இந்த லைன்ஸ் போட்டுட்டு அது எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பாருங்கள். நம்ம வந்து ஃபில்லிங் ஸ்டிச்சிலே வந்துட்டு சென்டர் வந்து லெஃப்ட் ரைட் மாற்றி போடுவோம் இல்லையா, சேம் அந்த டிசைன்ஸ் தான் நம்ம இப்போ போட போகிறோம். இப்போது லெஃப்ட் ரைட் மாற்றி போடணும். இப்போ லெஃப்டில் இருந்து ஃபில்லிங் ஸ்டிச் எடுத்துகிட்டு போயிட்டு ரைட் சைடில் பஞ்ச் பண்ணிவிட்டு இப்போது ரைட் சைடு சேம் மறுபடியும் இப்போ லெஃப்ட் சைடு லைட்டாக ஒரு சின்ன ஸ்லாண்டிங் தான் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். பட் அது வந்துட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். எகெயின் ரைட் சைடு லாங் ஸ்டிச்சு ஷார்ட் ஸ்டிச்சு லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு போயிட்டு லாக் ஸ்டிச் வரைக்கும் போட்டுட்டு லாங் ஸ்டிச்சு ஷார்ட் ஸ்டிச். இது வந்து நம்ம எம்போசிங் இதுக்கு தேவையே கிடையாது. இதுவே நம்ம வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுறோம் அப்படின்னா அந்த எம்போசிங் வந்து கம்மியாக இருக்கும். பட் இது ஃபில்லிங் ஸ்டிச் அப்படிங்கிறதுனால எம்போசிங் வந்து நம்மளுக்கு அழகாக இருக்கும். நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக எம்போசிங் போடவே தேவையில்லை, அதுவாகவே எம்போஸ்டாக இருக்கும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் நம்ம இதே மாதிரி கொண்டுட்டு போய்க்கலாம். எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்காது நம்மளுக்கு இடையில. ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சேம் இதே மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் ஃபுல் லீஃப் இருக்கு இல்லையா, அதையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹாஃப் லீஃப் போகணும். ஸோ இப்போ எண்டு நாட் போட்டுக்கலாம். சேம் இதே மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன் ரெண்டு சைடும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டு சைடும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ ஹாஃப் லீஃப் வந்துட்டு சேம் நம்ம வந்து இதே மாதிரி இருக்காது, அதனுடைய லுக் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம எம்போசிங்காக லைட்டாக சென்ட்ரல்லேருந்து இந்த மாதிரி லாங் ஸ்டிச்சு ஷார்ட் ஸ்டிச்சு எகெயின் லாங் ஸ்டிச்சு ஷார்ட் ஸ்டிச்சு இது மாதிரி ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு பைப்பிங் கார்டு வைப்போம். பட் நான் வந்துட்டு இந்த மாதிரி சின்னதாக ஒரு எம்போசிங் கொடுத்துருவேன். ஸோ ரொம்ப பைப்பிங் கொடுத்தா ரொம்ப பெருசாக தெரியும். பட் இதுன்னா கொஞ்சம் அளவாக நீட்டாக இருக்கும். சேம் அப்படியே கிராஸ் எடுத்து ஃபர்ஸ்ட்டு சின்னதாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். மறுபடியும் சேம் அதே இடத்துலேருந்து அப்படியே பஞ்ச் பண்ணி எகெயின் லாங் ஸ்டிச்சு ஷார்ட் ஸ்டிச். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டிச்சு வந்து நம்ம த்ரெட்டு வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிள். ஸோ நீங்கள் வந்து எந்த இடத்துல பஞ்ச் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் அதோடைய ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகும். நீங்கள் எவ்வளோ கோணையாக ட்ரா பண்ணிங்கனாலும் அதே கோணையாக தான் ஸ்ட்ரெச்சஸ் வரும். ஸோ அந்த ட்ராயிங்லேயே நம்ம வந்துட்டு கடைசி வரைக்கும் கொண்டுட்டு போய்க்கணும். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு வந்துட்டு நம்ம ஜரியில் அவுட்லைன் கொடுக்கணும். நம்ம உங்களுக்கே தெரியும் அந்த ஹோல் கரெக்டாக பர்ஃபெக்டாக எந்தெந்த இடத்துல எல்லாம் இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் நம்ம பஞ்ச் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா, அதாவது செயின் போட்டு எடுத்தோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும். எப்பயுமே நம்ம வந்து ஒரு ஃபில்லிங் ஸ்டிச் போடுறோம் அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக அவுட்லைன் கொடுத்தே ஆகணும். ஃபில்லிங் ஸ்டிச்சாக இருந்தாலும் சரி, பட்டன் ஹோல் ஸ்டிச்சாக இருந்தாலும் சரி, அப்போ தான் நீட்டாக இருக்கும் லுக் பார்க்குறதுக்கு.
பட்டன் ஹோல் ஸ்டிச் கூட ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் வந்து அவ்வளோ தெரியாதா கூட, பட் வந்து ஃபில்லிங் ஸ்டிச் வந்து கண்டிப்பாக தெரியும். ஸோ அதனால் நம்ம கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அது எந்த அளவுக்கு உள்ள வரைக்கும் போகுதோ அது வரைக்கும் நம்ம கொடுத்து அப்படியே கண்டினியூவாக கொண்டுட்டு போகிற மாதிரி கொண்டு போய்க்கலாம். இல்லைன்னா 2 நாள் போட்டு மறுபடியும் வேறு பக்கத்தில் இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா இதோட கண்டினியூ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே இன்னொரு லீஃபுக்கு ஷார்ப் எட்ஜுக்காக எக்ஸ்ட்ரா ஸ்டிச் போட்டு திருப்பணும். ஸோ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம இந்த க்ளூ வச்சது ஃபுல்லாகவே ட்ரை ஆகிருக்கு. ஸோ அதை வந்து நம்ம அப்படியே அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஜர்தோசியோ பீடோ நம்ம கொடுக்க போகிறது இல்லை, நார்மலாக த்ரெட் ஃபில்லிங் தான் கொடுக்க போகிறோம். அதாவது த்ரெட்டில் வந்துட்டு அவுட்லைன் தான் கொடுக்க போகிறோம். அது நம்ம நெல்லிக்கோளம் போடுவோம் இல்லையா, சேம் அதே மாதிரி இந்த ஐ ஷேப் ஸ்டோனை சுற்றி சுற்றி கொடுக்க போகிறோம். ஷார்ப் எட்ஜுக்காக எக்ஸ்ட்ரா ஸ்டிச் போட்டு அப்படியே கொண்டுட்டு போய்க்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கேப் விட்டு கூட நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஐ ஷேப் ஸ்டோன்ஸை. சேம் இதே மாதிரி ஃபுல்லாக கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அதனுடைய அவுட்லுக் ஃபுல்லாகவே நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து உள்ளே வந்துட்டு லைன்ஸ் போட்டுக்கோ இல்லையா, அதில் ஆல்ரெடி நான் லைன் போடும்போதே சொல்லியிருக்கேன் அதில் பீட்ஸ் தான் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னு. ஸோ 2 பீடாக கொடுத்து முடிச்சுக்கலாம். பர்ஃபெக்டாக அதனுடைய எட்ஜில் இருந்து கரெக்டாக த்ரெட் எடுக்கணும். இல்லை கொஞ்சம் கேப் இருந்தாலும் அது பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. சேம் இதே மாதிரி தான் எல்லா லைன்ஸும். செக்குடுக்கு வந்துட்டு நான் ஆல்ரெடி உங்களுக்கு செக்குடு போர்ஷன் போட்டு காமிச்சிருக்கேன், உள்ளே விட்டு எடுக்கணும். சேம் முடிச்சுட்டு காட்டுறேன். ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இது ரொம்ப சிம்பிளான டிசைன் தான், ஆனால் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது முடிச்சதுக்கப்புறமா. ஸோ இது வந்துட்டு நம்ம ஸ்டோன்ஸ் இது ஓவரால் புட்டாஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் பேக் நெக்கில், நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த டிசைனில். சேம் அதே தான் நம்ம வந்துட்டு உள்ள க்ளூ மட்டும் ஸ்டிக் பண்ணி கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன கேப்லேயும் கூட கொடுக்க முடியும். ஏன்னா அதனுடைய சென்டர் பாயிண்ட் மட்டும்தான் நம்மளுக்கு பெருசாக தெரியும். அதனுடைய சைட் போர்ஷன்ஸ் ஃபுல்லாகவே நம்ம அந்த செயினுக்கு இடையிலையும் அதாவது அந்த பீடுக்கு இடையிலையும் போகிற மாதிரி ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும். ஸோ நம்ம க்ளூ வச்சு முடிச்சதுக்கப்புறமா அதை வச்சு பார்த்தோன்னாவே தெரிஞ்சிரும். இல்லை க்ளூ வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வச்சு பார்த்துட்டு கூட பண்ணலாம். இந்த மாதிரி ஃபுல் பாக்ஸில் வச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து நீங்கள் அந்த மாதிரி ஹாஃப் பாக்ஸு ஒரு மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கிறது அது எல்லாத்துலேயுமே நீங்கள் ஃபுல் ஸ்டோன்ஸ் வந்து வைக்க முடியும். பார்த்திங்கன்னா தெரியும் லைட்டாக அப்படி கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணோம் அப்படின்னா உள்ளே போய்க்கும். அதுக்கப்புறமா அது வெளியே வர்றதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா உள்ளே போய்க்கும். பார்த்திங்கன்னா தெரியும். சேம் அதே மாதிரி தான் இதுவும். ஃபுல் பாக்ஸாக இல்லைன்னு நீங்கள் அது நினைக்கவே வேண்டியதில்லை. ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மோட்டிவ் வந்து இவ்வளோ தான். ஸோ இந்த மோட்டிஃபை வந்துட்டு நம்ம ஸ்லீவுடைய சென்டர் பாயிண்டில் மட்டும், அதாவது இது ஒரு ஷார்ட் ஸ்லீவு ஸோ அதனால் அப்படி வச்சுருக்கோம். இதுவே லாங் ஸ்லீவாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த லைனில் நான் வந்துட்டு ஸ்லீவ் லைன் போட்டிருக்கேன். அதை சுற்றி இப்போ நம்ம கொடி டிசைன்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணி அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவோம். இந்த கொடி டிசைன்ஸ் ஃபுல்லாகவே வந்து நான் உங்களுக்கு பேக் நெக்கில் போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ அதனால் அதை ஃபுல்லாகவே நான் ஹைட் தான் பண்ண போகிறேன். அது ஃப்ரீ ஹேண்ட் டிசைன்ஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதனால் அதை ஃபுல்லாக ஹைட் பண்ணிவிட்டு நான் இதை மட்டும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ ஃபுல் ஸ்லீவையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் லுக் காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுதான் அதனுடைய லுக்கு. பார்த்திங்கன்னா தெரியும். ஸ்லீவில் வந்து சின்னதாக அந்த பார்டர் இருந்துச்சு, அதை வந்து விட்டுட்டு தான் நான் மேலே போட்டிருக்கேன் டிசைன்ஸ் ஃபுல்லாகவே. ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரீ ஹேண்ட்லேயே ஈஸியாக பண்ணலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் தான் இன்னும் மோட்டிவேட் பண்ணும் நிறைய டிசைன்ஸ் வந்து போடுறதுக்கு.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.